ஹாய் கேஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கிலாந்துக்கு எதிரான 5வது T20 போட்டி மரண மாசா வெற்றியை பெற்ற இந்திய அணி பேட்டிங்கில் மாற்றம் செய்யலை, பவுலிங்கில் மட்டும்தான் மாற்றம் செஞ்சாங்க. டாஸ் ஜெயிச்ச இங்கிலாந்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மைதானம் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமான மைதானம் அப்படிங்கிறதுனால சிக்ஸர் மழை பொழியும் அப்படின்னு. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா பெருசாக இந்திய பேட்ஸ்மேன்கள் பெருசாக அடிக்கலை அப்படின்னாலும் அபிஷேக் சர்மா தன்னுடைய முழுமையான திறமையை இந்த போட்டியில் நிரூபித்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக அதிகபட்சமான ஸ்கோரையும் அடித்து இங்கிலாந்துக்கு எதிராக அதிகபட்சமான டீம் ஸ்கோரையும் அடிக்க பெரிதும் உதவி பண்ணாரு அபிஷேக் சர்மா. ஒன்மன் ஆர்மி அப்படியே சொல்லலாம். ஏன்னா 54 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 135 ரன்களை குவித்து 18வது ஓவர் முடிவில் தான் அவுட்டும் ஆனார். அவர் அவுட் ஆகும் போது இந்தியாவுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 237 ரன்கள். அடுத்த 2 ஓவரில் வெறும் 10 ரன்கள் அடித்ததுனால இந்தியா பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவில் 247 ரன்களை குவித்தும் இருந்தாங்க, 9 விக்கெட்டுகளை இழந்து. இதில் சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேருமே பெருசாக அடிக்கவே இல்லை. ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. திரும்பி நிரூபிப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனால் பண்ணலை. சிவம் துபே, ரிங்கு சிங், திலக் வர்மா இவங்களும் பார்த்தீங்கன்னா பெரிதளவு ஸ்கோர் அடிக்கலைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் அடித்தாங்க. இதனால 247 ரன்களை குவித்தது இந்திய அணி. அதை தொடர்ந்து களமிறங்கிய இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் மட்டும்தான் 55 ரன்களை குவித்தாரு. மற்றபடி இங்கிலாந்தில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இரட்டை இலக்க ரன்களை கூட எடுக்கவே இல்லை. இதனால இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 97 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 150 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதில் முகமது சமி 3 விக்கெட்டையும், சிவம் துபே, அபிஷேக் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்து அசத்தி இருந்தாங்க. இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.